ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான சூப்பரான டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். செய்முறை எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டெசர்ட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை பால். நான் பால் இன்றைக்கி 250 ml எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, இது 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அகார் இல்லைனா கடல் பாசின்னு சொல்லுவாங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது 3 கிராம் எடுத்து நான் வெந்நீரில் 1 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம பால் கொதித்து வரும்போது சீக்கிரமாக கரைஞ்சி வரும். அடுத்து கொக்கோ பவுடர் நான் 15 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டார்க் கிடைச்சாலும் நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் இப்போ பால், சர்க்கரை, நம்ம ஊற வச்சோம் இல்லையா சுடுதண்ணியில், அந்த அகார் கொக்கோ பவுடர், சாக்லேட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலந்து. இது அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். கொஞ்சம் குழியான பாத்திரமாக நமக்கு சேர்த்த பொருள் எல்லாமே அந்த பாத்திரத்தில் பாதி பங்கு தான் இருக்கணும். அப்போ தான் பால் நல்லா பொங்கி திரண்டு வரும்பொழுது உங்களுக்கு கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அரை பங்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு குழியான பாத்திரமாக, அடிகனமான பாத்திரமாக. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் அந்த கொக்கோ பவுடர் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கலந்து விடுறது. மற்றபடி சாக்லேட்டும் சரி, அகாரும் சரி, நம்ம ஸ்டவ்வில் வைக்கும் போது தான் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற அகார் பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். நீங்கள் பவுடர் ஃபார்மாக எடுக்கும் பொழுது கூட 3 கிராமில் இருந்து 4 கிராம் வரை எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் எல்லார் வீட்லேயுமே வெயிட் மிஷின் இருக்காது இல்லையா, ஆனால் 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டில் இருக்கும். அதில் 3/4 பங்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு 3 கிராம்லேருந்து 4 கிராம் அளவுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்ஸிங்கை லோ ஹீட்டில் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. சாக்லேட் மெல்ட் ஆகிற வரையும் நீங்கள் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைனா அகாரும் சாக்லேட்டு ஒரு மாதிரி கட்டியாக திரண்டு வந்துடும். ஸோ லோ ஹீட்டில் வச்சு நீங்கள் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அகார்லாம் நம்ம பாயாசத்தில் இருக்குள்ள சேமியா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் தான். சப்போஸ் உங்களுக்கு சைடில் கருகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கூல் டவுன் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு சூடாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஹீட்டோடையே ஊற்றுங்க. அப்போ தான் டக்குன்னு மோல்டாகி வரும். நமக்கு பக்கத்துலேயே நம்ம கிண்டும் பொழுது பாக்ஸு இல்லை டிஃபன் பாக்ஸு, பவுல், அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுட வச்சு உடனே ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூடாக ஊற்றுறேன்னு. அகார் போட்டிருக்கனால கொஞ்சம் ஆற விட்டாலும் போச்சு, அப்படியே அது கெட்டியாகிடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் ஆற விட்டு தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இப்போ ஆறினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு இதை ரேப் பண்ணி நான் இப்போது ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறதுனால நான் 1 மணி நேரம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஸோ நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்த மாதிரி நல்லா சூப்பராக டைட்டாக ரேப் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு பிறகு எந்த மாதிரி சூப்பராக நம்ம டெசர்ட் செட் ஆகி வந்திருக்குன்னு. இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு சம்மர்னாலே ஜூஸ், ஐஸ்கிரீம் இது போல் தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம வீட்டிலேயே சூப்பரான ஸ்வீட்டான இது போல் ஸ்மூத்தான டெசர்ட் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது போல் ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு கேக் ஐஸ்கிரீம் இல்லை ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது போலவே இருக்குங்க. நீங்கள் ஒரு முறையாவது இந்த சம்மரில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு. அதுவும் இனி சம்மர் ஹாலிடே விட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இது போல் செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம மதிய நேரத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு டெசர்ட் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறையாவது இந்த சம்மரில் இது போல் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நம்மளே செஞ்ச
ஒரு ஸ்வீட்டான கூலான குட்டி டெசர்ட் தான். அவ்வளவுதாங்க, இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஸ்வீட்டான சிம்பிள் டெசர்ட் ரெசிபி பார்த்தோம். ஸோ சம்மருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதுபோல் நீங்கள் டெசர்ட் ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் கூல் டவுன் த சம்மர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.